தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தராத கர்நாடகா, தண்ணீர் பஞ்சத்தால் தவிக்கும் அவலம். தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்கிறார்களா கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள்? தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் கன்னித்தீவு கதை போல தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னா அது தண்ணீர் பிரச்சனை தான். அதாவது காவிரி நதிநீர் பங்கீடு. காங்கிரஸ், பாஜக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் திறந்து விடுதலை கர்நாடக கரார் மாநிலமாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை கர்நாடக தர மறுப்பதாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. இந்த நிலையில தான் கர்நாடக மாநில பெங்களூருவில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. தோட்டங்கள்ல தண்ணி ஊத்துறது, வாகனங்களை கழுவுறது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா பெங்களூர்ல இதுக்கெல்லாம் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. தண்ணி கொஞ்சம் அதிகம் செலவாகிறத பார்த்தாலே நெஞ்சுவலி வர நிலையில தான் அங்க மக்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அங்கு நிலவக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தால தமிழ்நாட்டுக்கு குடிபெயரலாமா அப்படிங்கிற ஒரு நிலையிலும் இருக்காங்க கர்நாடகாவில் வாழக்கூடிய மக்கள். பெங்களூர்ல தலைவிரிச்சு ஆடுகிற தண்ணீர் பஞ்சத்துக்கு என்ன காரணம்? தீர்வு கிடைக்குமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு நடுவில் சிக்கி இருக்கிறதால தோட்டங்களுக்கு தண்ணீர், கட்டுமான பணிகள் மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் மறு சுத்திகரிக்கப்பட்ட நீரை யூஸ் பண்ண பெங்களூர் நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி சுமார் 33 நீர் தொட்டிகளில் கிட்டத்தட்ட 130 கோடி லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வாரியம் மூலமா வழங்கப்படுது. இது இல்லாம தனியார் அடுக்குமாடு குடியிருப்பு பகுதிகளில் 60 கோடி லிட்டர் அளவிலான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இருக்கு. இது குடிநீர் தவிர இதர பணிகளுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னும் பெங்களூரு நீர் வழங்கல் வாரிய தலைவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் பெங்களூர் நீர் வழங்கல் வாரியம் ஒரு மொபைல் ஆப் அறிமுகம் பண்ண போறதாகவும், அது மூலமா கட்டுமான பணிகளுக்கு தேவையான மறு சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. பெங்களூர்ல தினமும் கிடைக்க வேண்டிய குடிநீர் அளவுல 20 கோடி லிட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டதுதான் இந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுக்கு காரணமா மாறி இருக்கு. பெங்களூர்ல ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள் வச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு தினமும் 45 கோடி லிட்டர் தண்ணீரை 95 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆறுல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்ததாக 60 கோடி லிட்டர் தண்ணி தினமும் ஆழ்துளை கிணறுகள் மூலமாகவும் பெறப்படுது. பெங்களூரு தண்ணி இல்லாம திண்டாட முக்கிய காரணம் தென்மேற்கு பருவமழையும் வடமேற்கு பருவமழையும் பொய்த்து போனதுதான். அதனால ரொம்பவே குறைஞ்சு போன நிலத்தடி நீர் தான் இதுக்கு காரணமா இருக்கு. பெங்களூரு நகரம் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற 110 கிராம மக்களும் தண்ணீர் பஞ்சத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 700 ரூபாய் கட்டணத்தில் வாங்கப்பட்டு வந்த ஒரு டேங்கர் லாரி இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கப்படுது. தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அடுக்குமாடு குடியிருப்பு அமைப்புகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் தண்ணீர் பயன்படுத்துறதுல கடும் கெடுபிடிகளை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. உதாரணமா மேல் மாடிகளில் வசிக்கிற மக்கள் கீழே வந்து தேவைப்படுகிற தண்ணியை வாளியில மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போகணும். வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் வாகனங்களை கழுவணும். அரை வாளி தண்ணீரில் தான் குளிக்கணும். இப்படி தண்ணீர் ரூல்ஸ் பட்டியல் நீட்டிக்கிட்டே போகுது. 2007ஆம் வருஷம் பெங்களூர் நகரத்தில் சுற்றி இருக்க கிராமங்கள் அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் காவிரி குடிநீர் திட்டம் ஸ்டேஜ் 4. இந்த திட்டம் மூலமாக மகாதேவபுரத்திற்கு 35 MLT, அதாவது ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் கிடைக்கும். அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் யோசிக்கலாம். 2013ஆம் ஆண்டில் இருந்து மகாதேவபுரத்துக்கு சராசரியாக தினமும் 1000 பேர் புதுசாக தங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. புது குடியிருப்புகளும் வீடுகளும் அதிகமாகிக்கிட்டே வருது. ஆனால் வழங்கப்பட்டு வர தண்ணியோட அளவு மாறாமல் இருக்கிறது தான் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். கூடுதலாக தேவைப்படுற தண்ணியை டேங்கர் லாரி மூலமாக சுற்றுவட்டார பகுதி மக்கள் சமாளிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் தற்போதைக்கு நிலத்தடி நீர் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதால டேங்கர் லாரி தண்ணிக்கும் தட்டுப்பாடு தான். பெங்களூர் நகரம் முழுவதும் நடந்து வர கட்டுமான பணிகளுக்கும் தண்ணீர் தேவை அதிகரித்து காணப்படுது. அவசர காலங்களில் 250 ரூபாய்க்கும் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் கிடைச்ச தண்ணீர் லாரிகள் இப்போ 4000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. சராசரியாக 250 அடி ஆழத்தில் கிடைச்சிட்டு வந்த நிலத்தடி நீர் இப்போ 1800 அடியில் தான் கிடைக்கிறதா தகவல்லாம் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பருவமழை கைவிட்டது ஒரு பக்கம் அப்படின்னா அரசு கைவிட்டது தான் வேதனை அளிக்கிறதா பல தரப்பு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வருது. பெரிய மழைநீர் வடிகால்கள் சுத்தம் செய்யப்படாமல் போனது தண்ணிக்காக திண்டாடும் நிலையை ஏற்படுத்தி இருக்கும்னு சொன்னால் மிகையாகாது.
6-7 ஏரிகள் கொண்ட வர்த்தூர் பகுதியில் புனரமைக்கப்படாத பல ஏரிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. பெங்களூருவை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசலும் தண்ணீர் பிரச்சனையும் பூதாகரமாக மாறியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பெருகிக்கிட்டே போகிற மக்கள் தொகை. ஆனால் அதை நெறிப்படுத்தும் வகையில் நகர கட்டமைப்பும் மேலாண்மையும் இல்லாதது தான் காரணமாக இருக்குது. காவிரி நீர் வழங்கல் திட்டத்தோட 5வது கட்டம் 2023ஆம் ஆண்டோட மத்தியில் முடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் கொரோனா கால இடையூறுனால அது தாமதமாச்சு. இந்த திட்டம் முடிவுக்கு வந்தால் பெங்களூரு நகரத்தோட இணைக்கப்பட்ட 110 கிராமங்களில் இருக்க 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பயனடைவாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த 4112 கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. இதே மாதிரி பல தண்ணீர் தட்டுப்பாடு சூழல்களை கடந்து வந்த பெங்களூரு இந்த சோதனையும் தாண்டி வரும் என்றாலுமே கூட அரசு சரியான தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருங்காலங்களில் இது போன்ற மோசமான ஒரு நிலைமையை தவிர்க்கணும் என்பதுதான் பெங்களூரு வாசிகளுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கேட்கும் போதெல்லாம் திறந்துவிட மாட்டோம்னு தமிழ்நாட்டு மக்களையும் விவசாயிகளையும் தொடர்ந்து வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிற கர்நாடகா இனிமேலாவது தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணருமான்னு ஒரு பக்கம் தெரிவித்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவங்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க தமிழர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தண்ணீர் தராத கர்நாடக மக்கள் தண்ணீர் பஞ்சத்தால் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் வரவேற்கும், வாழ வைக்கும். அதுதான் தமிழ்நாடு அப்படின்னு கருத்து தெரிவித்து வராங்க தமிழர்கள். ட்ரெண்டிங் செய்திகளின் பின்னணி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட இணைந்திருங்க. நன்றி.